ஹே ஹாய்டா, வெல்கம் டு மூச்சு பனி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் லில்லி. நான் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, ஜிகுக் எஃப்எஃபோட ஹேட் பட் லவ்வோட பார்ட் 16 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. அப்புறம் ஹாய்டா ஆர்மிஸ், பொங்கல்லாம் எப்படி கொண்டாடினீங்க? நல்லா கொண்டாடினீங்களா? ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணினேன். நீங்களும் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்டா. அப்புறம் இவ்வளோ நாள் ஸ்டோரி போடுறதுக்கெலாம் சாரி. உங்களுக்கே தெரியும், பர்சனல் ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சரி மறுபடியும் ஸ்டோரிக்குள்ளே வரலான்னு நினைக்கிறப்போ பொங்கல் வந்துடுச்சு. அப்புறம் பொங்கல் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்டா. ஸோ இதுக்கு மேலே ரெகுலராக ஸ்டோரி வரும் அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல. ஓகேவா? சரி, என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுகிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹோபி கிட்ட தான் எல்லா மெம்பர்ஸும் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹோபி தான் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா, ஸோ நான் நீங்கள் பண்ணுற அந்த குட்டி குட்டி ஃபன்னு, அந்த அழகான மூமெண்ட்ஸு, இதெல்லாம் எனக்கு பிக் எடுக்க ரொம்ப பிடிக்கும், வீடியோ எடுக்க ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு பிடிச்சதை சாப்பிட பிடிக்கும், ஹாப்பியாக இருக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோபி சொல்கிறாங்க. இப்போ சுகாதா அப்போ என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஸ்கி பாய்ஸும் சொல்கிறாங்க. இப்போ ஹோபி தான், ஏன் நீ சொன்னியா என்ன பிடிக்கும்னு சொல்லி, ஜிம்மினை தானே பிடிக்கும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோபி சொல்கிறாங்க. இப்போ சுகாதா, அதை கேட்டாங்க அதனால நான் சொன்னேன், அது மாதிரி தான் இதுவும், அவங்க கேட்டாங்க நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோபி சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் எல்லா மெம்பர்ஸுமே ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. அப்படியே கொஞ்ச நேரத்தில் லைவ் எல்லாம் ஃபினிஷ் ஆகுது. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான். ஸோ அந்த லைவ் ஃபினிஷ் பண்ணதுமே ஏஞ்சி ஒம்பட்டில் வேகமாக ரூமுக்கு தான் போகிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான். ஸோ அப்படி ஜிமின் போகிறதே பார்த்துட்டு, ஆஹா பாப்பா ரொம்ப கோவத்தில் இருக்கானே, இவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே. நான் கரெக்டாக தான்டா சொன்னேன், அதுக்குள்ளே இந்த ஆரம் ஐயாவை வேற குறுக்க. ஐயோ, நான் இவன் எப்படி சமாதானப்படுத்த போகிறேன்னு தெரியலையே. ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ அப்படியே ஆரம்பிக்கிட்ட தான் போகிறாங்க. இப்போ தான். ஸோ எல்லாத்திட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ தான், என்னடா என்னாச்சு ஜங்குக், என்னாச்சு இங்கே பாருங்க ஹயாங், ஜிமின் வேறு கோச்சிட்டு போகிறான், நான் தான் அப்பயே சொன்னேன்ல, நீங்கள் அதே மாதிரி போக்கில் விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ தான், டேய் நீ என்ன லூஸா, நம்ம எதில் இருக்கோம், லைவில் இருந்தோம், ஸோ ஆர்மிஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது. ஹயாங் எனக்கு தெரியும், அது ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல, பாருங்கள் நான் ஏதோ ஒன்று சொல்ல போய் அவன் வேறு கோச்சிக்கிட்டு போகிறான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவள் தானே போய் சமாதானப்படுத்து. ஹயாங் என் பாப்பா சமாதானம் ஆக மாட்டா, அவன் செம்ம காண்டில் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜின் தான், அதெல்லாம் சமாதானப்படுத்தலாம், போய் பண்ணுப்போ, உனக்கா பண்ண தெரியாது, நீ எப்படி எந்தெந்த டைமில் எப்படி மாறுவன்னு எனக்கு தெரியும், போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், ஹயாங் என்னை காண்டித்தாத, ஆல்ரெடி நான் செம்ம டென்ஷன் இருக்கேன், நீ வேறு சும்மா காமெடி பண்ணுற பேரில் என்னை கடுப்பேற்றிட்டு இருக்காத ஹயாங் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜின் தான், டேய் நான் எவ்வளோ உனக்கு சொல்லி புரிய வச்சிட்ருக்கேன், என்னை பார்த்தா காமெடி பண்ணுற மாதிரியா இருக்குது பக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், ஹயாங் என்ன ஹயாங் நினச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக ஒரு மாதிரி அடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜின்னும், டேய் நீ என்னையே அடிக்கிறியா, உனக்கு அவ்வளோ ஆச்சா, அதுவும் என்ன ஒரு வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸமே நீ அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், ஆமாம் அப்படி தான் அடிப்பேன், என்ன பண்ணுவ ஹயாங், இல்லை என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு போகிறான். இப்போ தான், டி உங்கள் விளையாட்டுலாம் நிறுத்திட்டு போடா, போய் முன்னே அவனை சமாதானப்படுத்துகிற வழியே பாரு. ஆமாம் ஜின்னா நீ வா
நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆரம்பி கூப்பிட்றாங்க. இப்போ ஜின் தான், ஏன்னா ரூமுக்கா எதுக்கு? டேய், ஒரு ஒரு மீட்டிங் விஷயமா பேசணும்டா, அதுக்கு தான். ஆ நீ என்ன மீட்டிங் பேசணும்னு எனக்கு தெரியும், போட நான் வரமாட்டேன். டேய் சீரியஸாடா? ஆ நீ இப்படி தான் சொல்லி மீட்டிங் சொல்லி கூட்டிகிட்டு போய் உள்ளே என்ன பண்ணுறேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் என்ன பண்ணுறான், ஆர்வ கோளாறுல ஸோ அப்படியே எல்லா மெம்பர்ஸ் முன்னாடி அப்படியே கத்தி பேசிடுறான். இப்போ எல்லா மெம்பர்ஸுமே அப்படியே ஷாக்காக ஜின்னை தான் பார்க்குறாங்க. இப்போ அப்படியே ஹெட்டில் ஹேண்டை வச்சுட்டு, போச்சு போச்சு, எவ்வளோ நாளாக கட்டி காப்பாற்றி வச்சிட்டு இருந்ததை மொத்தமாக போட்டு ஒரே இதில் உடச்சிட்டான். ஐயோ, நான் எவ்வளோ லீடர்ன்ற ஒரு கெத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன். முடிஞ்சுது, சோழி சுத்தம், முடிச்சு விட்டுடா போடா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜின்னா, ஐயோ ஆர்வக்கோளாறு ரூமில் இருக்க பேசுகிற மாதிரி எங்கேயும் பேசிட்டுமே, ஆஹா எல்லா பக்கிங்களும் நம்மள தானே நோட்ட விடுது, என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் போகலான்ட்டு போயிருப்பான், போகிறவன் அப்படியே ரிட்டன் திரும்பி, ஆமாம் ஐயா இப்போ என்னமோ சொன்னீங்களே அதை இன்னொருத்தர சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் கேட்குறான். இப்போ ஜின் தான், நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலையே. நீ ஒன்றும் சொல்லலையா? நீ சொன்னது இங்கே எல்லாருமே கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணான், ஸோ எல்லாத்தையும் காட்டுறான். எல்லாருமே ஜின்னு தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் ஆர்முக்கெலாம் என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி வந்து அப்படியே திருன்னு முழிச்சிட்ருக்கான். இப்போ ஜின் தான், போடா நீங்கள் பண்ணாது தான் நாங்கள் பண்ணிட்டோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜின் என்ன பண்ணுறான், அவன் பாட்டில் சொல்லிவிட்டு ரூமுக்கு போயிடுறான். இந்த பக்கம் சுகாதான், டேய் சொல்ல வந்தது முழுசாக சொல்லிட்டு போடா, நீ பாட்டில் பாதியிலே அரைக்குறைய போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா சொல்கிறாங்க. இப்போ டயாங் தான், ஹயாங் அவர் போகிறதுலே தெரியலையா ஹயாங், அவரால் பேச முடியல, எப்படான்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், கரெக்ட் ஜின் ஹயாங் நீங்கள் இப்போ வேணால் தப்பிக்கலாம், அதான் வந்துருச்சுல்ல, இதுக்கு மேலே வாங்க உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் தான், ஓகே ஓகே போங்க போங்க போய் உங்கள் வேலையை பாருங்கள், எனக்கு ஒர்க் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி வந்து தடு மாதிரி பேசிட்டு போகிறாங்க. இப்போ சுகதான், ஆமாம் 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 போங்க 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 சார் போயிட்டாங்க, நீங்கள் பின்னாடியே போகணும்ல, இல்லைன்னா அப்புறம் எது எங்கெங்கே உடையும்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹோபி தான் அப்படியே சுகாவை தான் பார்க்குறான் ஒரு மாதிரி ஷாக்கா. இந்த பக்கம் சுகா தான், என்ன அப்படின்ற மாதிரி அப்படியே ஐப்ரோஸ் ரிங் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஹோபி தான், ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லையா, பா ரூமுக்கு போகலாம். எதுக்கு? நாமளும் கொஞ்சம் இந்த டான்ஸ் மூமெண்ட் பற்றிலாம் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, அதனால தான் வா போகலாம். நான் இதுக்கு வரணும், எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு 1/2 அப்புறம் போய் பார்த்துக்கலாம் பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா வந்து ஹோபியை கூப்பிட்றாங்க. இந்த பக்கம், நான் வரமாட்டேன், நான் இதுக்கு வரணும், போங்க போயிட்டு நீங்கள் உங்களுக்கு யாரோ பிடிச்சிருக்கு சராங்கியோ லவ் யூ சொன்னீங்கல்ல, போ அவங்கக்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோபி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், ஹையாங் அவர் எதுக்கு சொன்னாருன்னு தெரியல, நானே செம்ம காண்டில் இருக்கேன், தேவையில்லாமல் என் பாப்பா பின்னாடிலாம் வர வேலை வச்சுக்கிட்டீங்க, ஏதாவது இழுத்தீங்கன்னா அவளை தான் பார்த்துக்குங்க, ஹையாங்கெல்லாம் பார்க்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் சுகாதான், என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியாதா ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் சுகாதான், நீ என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணுறதுலாம் எனக்கு தெரியும், போடா முன்ன போய் அவனை சமாதானப்படுத்துகிற வழியை பாரு, அப்புறம் இல்லைன்னா அப்புறம் நீ டெய்லி ஈரத்துணியோட தான் படுக்கணும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹோபி தான், ஏன்னா ஈரத்துணியோட படுக்கணுமா, எதுக்கு அப்படின்ட்டு இந்த பக்கம் ஹோபி கேட்குறாங்க. இந்த பக்கம் சுகா தான், அதுவா ரூமுக்கு வா சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா சொல்கிறாங்க. இப்போ ஹோபி தான், ஓகே என்ன ரூமுக்கு எதுக்கு வரணும், பரவாயில்ல இங்கேயே சொல்லுங்கள்,
இல்லைடா, அது எப்படின்னு வந்து ரூமில் வந்தால் தான் சொல்ல முடியும். அதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சுகா கூப்பிட்றாங்க இந்த பக்கம். ஹோபி தான். நானும் வரமாட்டேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகா தான் ஜங்குக் சாரா ஹோபியோட ஹேண்டை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹோபி என்னை விடுங்க என்னை விடுங்க என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து இது பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து சுகா கண்டுக்கவே இல்லை. ஸோ தரத்தன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் டேவும் ஜங்குக்கு தான் நிற்கிறாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே இடுப்பில் ஹேண்டை கொடுத்துட்டு அப்படியே 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ டேயாங் தான் மாட்டினியா, எப்படி 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 ஏன் ஆள் என் பாப்பா நான் எது சொன்னாலும் கேட்பா, என்ன பில்டப் கொடுத்த இப்போ பார்த்தியா உடனே விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படி ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு என்ன அவன் என் பாப்பா புரியுதா, அவனை எப்படி சமாதானப்படுத்துன்றதும் எனக்கு தெரியும், என்ன பண்ணனா சமாதானம் ஆவான்றதும் எனக்கு தெரியும். உனக்கு என்ன அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறாங்க. இந்த பக்கம் டயாங் தான் அதுவும் பார்த்துடலாம். என் ஜிமினா அவ்வளோ சீக்கிரம்லாம் உனக்கு செட்டாக ஒத்து வர மாட்டான், பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் அதுவும் நான் பார்த்துக்கிறேன், என் பாப்பாவை எங்கே டச் பண்ணால் எப்படி ஆஃப் ஆவான்னு எனக்கு தெரியும். போ 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 நீ போயிட்டு சும்மா ஒண்டி கட்டையா அப்படி ஒரு பக்கமாக உட்காந்துட்டு லாலிபாப்பு பாருங்க இருக்கும் வாங்கி அப்படி சப்பிட்டு உட்காந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இந்த பக்கம் டயாங்க்கு காண்டாயிருது. டேய் என்னடா ஆளுக்கு ஒரு ஆள் பிக்கப் பண்ணிட்டுன்ற இதில் போயிட்டுருக்கீங்களா, டேய் என் ஆளும் வருவாடா, அப்போ பாரு என்னோட ரொமான்ஸ் எப்படி இருக்கும், வேற லெவலில் இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஆளே இல்லையா, இதில் வேறு பில்டப்பை பாரு, ஜிபே நான் போயிட்டு என் பாப்பாவை சமாதானப்படுத்துகிறேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான். ஸோ அப்படியே வந்துட்டு ஜிமின் இருக்கிற ரூமுக்கு தான் போகிறான். இந்த பக்கம் டயாங் தான் போ நல்லா 2 கொடுப்பான் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் ஆமாண்டா இந்த பக்கம் இங்கே எல்லாம் கொடுத்து எப்படி வரேன்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் டயாங் தான் டேய் வளர்ந்தவன கடுப்பெத்தமாக போயிரு, யார் நான் வளர்ந்தவனா நீ வளர்ந்தவனா ஹோய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லிவிட்டு அவன் பாட்டில் போகிறான். இந்த பக்கம் டயாங் தான் ஸோ ஒரு மாதிரி கடுப்பில் நின்றுட்டுருக்கான். அடியே லில்லி எங்கடி இருக்க, அவனும் ஒவ்வொரு ஆளை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான்டி, நான் மட்டும் தனியாக இருக்கேன், நீ எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறான். இந்த பக்கம் லில்லி தான் இதோ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி வரா. இந்த பக்கம் டயாங் தான் அட சொன்ன உடனே வந்துட்டேன், ஆமாம் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் கேட்குறான். இந்த பக்கம் லில்லி தான் அதுவா டயாங்கா, அது வந்து பேங்க் மீடியா அப்பா கூப்பிட்டாங்களா அதான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து லில்லி ஒரு மாதிரி சொல்கிறா. இந்த பக்கம் டயாங் தான் ஐயா வலிது தொடச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த பக்கம் லில்லி தான் இப்போது நீ என்ன ஒரு மாதிரி பேசுகிற, நான் போகிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி என்ன பண்ணுறா போகிறா. இப்போ டேங் தான் லில்லியோட ஹேண்டை பிடிச்சிட்டு ஏய் எங்கே போகிற இப்போ என்ன ரொம்ப டேஸ் ஆச்சு ஆசையாக பார்க்கலான்ட்டு வந்தால் நீ என்னென்னமோ சொல்கிற, போ நீ தனியாகவே இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்கிறா. இப்போ டயாங் தான் டி எங்கடி போகிற அவனும் ஒரு பக்கம் ஆளை பிக்கப் பண்ணிட்டு போகிறான்டி, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன்டி, அதனால தான் சரி எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கிடச்சிது, சரி அது கூட நான் ரெஸ்ட் எடுக்காமல் உன்னை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தால் நீ என்னடனா என்னை அப்படி இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இந்த பக்கம் டயாங் தான் சரி ஓகே சரி என்ன பண்ணுற சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்குறா. இந்த பக்கம் டயாங் தான் இல்லை ஏன் சாப்பிடல, பசிக்கல, அடப்பாவி பசிக்கல இருந்தால் லைவில் அந்த முட்டிகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி கேட்குறா. இந்த பக்கம் டயாங் தான் ஏய்
நான் அதிகலாம் சாப்பிடலடி, சும்மா கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறா. இந்த பக்கம் லில்லி தான், டேய் நிறுத்துடா, நீ பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எல்லாரும் அமைதியாக இருந்தாலும் நீ மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்க. அது என்ன அப்பப்போ அப்படியே அந்த கேமரா பார்த்து ஒரு மாதிரி வந்து செடிக்ஸுவாக லுக் வர்றது என்ன, ஒரு மாதிரி இப்படி ஐப்ரோ விங்ஸ் பண்ணுறது என்ன, கண்ணடிக்கிறது என்ன என்ன இல்லை என்ன நடக்குதுன்னு கேட்குறேன். நானும் சரி போனால் போது ஐடியலாக இருக்கே, நம்மளும் எவ்வளோ தூரம் தான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கலான்னு பார்த்தா கோபம் வராத மாதிரி. ஆனால் நீ அப்பப்போ என்னம்மா என்னை காண்டேற்றிட்டுருக்க. நான் டயங்கா என்ன உனக்கு அவ்வளோ ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி கேட்குறான். இப்போ டேங் தான், ஆ அப்படிலாம் இல்லை லில்லி, சும்மா ஆர்மிஸை பார்க்குறப்ப ஒரு ப்ரைட்டான ஒரு ஸ்மைலு, ஒரு க்யூட்டான ஒரு கண்ணடிக்கிறது, அப்பப்போ சும்மா கொஞ்சம் ஒரு மாதிரி மாசாக காட்டுறதா. ஆ அப்படியா, பார்த்து பார்த்து ரொம்ப காட்டாத, அப்புறமேட்டு வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இந்த பக்கம் டயங் தான், வேறு மாதிரினா ஏய் அப்புறம் ஸ்டேஜின்னு கூட பார்க்க மாட்டேன், ஆர்மிஷன் கூட பார்க்க மாட்டேன், அப்புறம் ஸ்டேஜில் வந்து இழுத்து வச்சு கிஸ் அடிச்சிடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இந்த பக்கம் டயங் தான், அப்படியா, என் லில்லிக்கு அவ்வளோ தைரியம் இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டயங் கேட்குறான். அவள் ஆள்னு வந்துட்டா அவளுக்கு எப்படி தான் தைரியம் வரும்னு தெரியாது. ஏன் பவரை நீ இன்னும் பார்த்ததில்ல டயங்கா, பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி வந்து ஒரு மாதிரி பேசுகிறா. இந்த பக்கம் டயங் தான், எனக்கும் தான் வெயிட்டிங், அது மாதிரி காட்டுவேன்னு, எப்போ காட்டுவேன். ஸோ அப்படியே சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போ, எனக்கு டைம் ஆச்சு, என் 10 மினிட்ஸ் முடிஞ்சுது, நான் கிளம்புறேன். அடியே இப்போ தான் வந்து போகிறேங்கிற, நானும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லடி. என்ன ஸ்டார்ட் பண்ணணும், ரொமான்ஸ் இன்னும் பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னு சொன்னேன். ஹலோ ஹலோ, அதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை, ஓகே ஓகே பாய், நான் வந்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணிடுறா, கிளம்பிடுறா. இந்த பக்கம் டயங் தான், ஐயோ இவளும் போயிட்டாளா, மறுபடியும் நான் தனியாக தான் இருக்கணுமா, அவனும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டானுங்க, இவன் வந்தாலச்சே சரி இவன் கூட நாம் பிக்கப் பண்ணி அப்படியே ஒரு ஃப்ளோவில் போகலான்னு பார்த்தா இவளும் கிளம்பிட்டான். நாம் இன்றைக்கி தனி ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் என்ன பண்ணிடுறான். ஸோ அப்படியே வந்து ரூமுக்கு போயிடுறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே என்ன பண்ணிடுறான். ஸோ ஜிமினோட டோரை தான் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா ஜிமின் செம்ம டென்ஷனில் உட்காந்துருக்கான். ஒரு மாதிரி நர்வஸ், ஒரு மாதிரி கையெல்லாம் பிசைச்சிக்கிட்டு, ஒரு மாதிரி நெகத்தெல்லாம் கடிச்சிக்கிட்டு, ஒரு மாதிரி அவ்வளோ டென்ஷனில் இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஆஹா பாப்பா ஓவர் டென்ஷனாக இருக்காளே, இவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு அப்படியே ஜிமின் கிட்ட தான் போகிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு வரதை பார்த்தோன்னே ஜிமின்க்கு, ஏய் இப்போ எதுக்கு இங்கே வந்த, போ, உனக்கு தான் அங்கே ரூம் இருக்குல்ல, அங்கே போக வேண்டியதானே, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான், அது இல்லை பாப்பா, நீ தனியாக இருப்பல்ல, அதனால தான் நான் வரேன். ஏன் இதுக்கு முன்னாடி நான் தனியாக இருந்தது இல்லையா, அதெல்லாம் எனக்கு இருந்துக்கு தெரியும், போ போ, நீ போயிட்டு ஒரு ரூமுக்கு போ, ஏன் ரூமுக்கு எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், பாப்பா இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற, கோவப்படாமல் பின்ன நான் உனக்கு மொத்தம் கொடுக்க சொல்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஏ அது கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், உனக்கு மொத்தம் கேட்குதா, உனக்கு மொத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி அடிச்சிட்ருக்கான் ஜங்குக்கை. ஏ அடிக்காதடா வலிக்குதுடா, டி 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 அடிக்காதடா வலிக்குதுடா, ஜிமினா வலிக்குது, போப்போ இப்போ எதுக்கு அடிக்கிற, வலிக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான். ஸோ ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான் இந்த பக்கம். ஆனால் ஜிமின்னு ஜங்குக்கு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அப்புறமேட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணான், டக்குன்னு போயிட்டு ஜிமினோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிடுறான். ஏய் விட்றா, என்ன விடு, இப்போ எதுக்கு எனக்கு ஹேண்டை பிடிச்ச, வீடு என்ன, போ, என்ன சொன்ன நீ, என்ன என்ன சொன்ன ஜிமின் இஸ் லைஃப் இஸ் ஷார்ட்டா, ஓ ஓ ப்ராப்ளம் எல்லாம் என் ஹைட்டை பார்த்தா அவ்வளோ குட்டியாக தெரியுது, என்ன சொல்லி வச்சுருக்க நீ, நான் கரெக்டாக தானே ஸ்டார்டிங்கில் சொன்னேன், அப்புறம் ஆரம்ப கையை மேலே ஒரு மாதிரி சொன்னாங்க, அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன். ஓ அதுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கிற என்ன இழுத்த, வேறு எதாவது சொல்லியிருக்கலாம்ல,
எனக்கு எதா இருக்குதோ அதை தானே சொல்ல முடியும். ஆ சொல்கிறது சொல்லிவிட்டு அப்புறம் அசிங்கப்படுத்தி விட்டுரு. அப்புறமேட்டு இங்கே போய் இங்கேருந்து என்கிட்ட பாப்பா பாப்பான்னு கொஞ்சிட்டு போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அந்த பக்கம் ஜங்குக் தான் "ம், நான் அவனை விட்டு எங்கே செல்லம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் எங்கேயோ போ 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 எங்கேயோ போ எங்கிட்ட எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். பாப்பா வீட்டில் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் இப்போ நான் உனக்கு பாப்பாவா கண்ணுக்கு தெரியிறேன். ஆனால் சார் அப்போ மட்டும் என்ன அப்படி அசிங்கப்படுத்துவீங்க. சரி 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 சாரிடா சாரி. நீ என்ன பண்ணுன்னு சொல்லி நான் இதுக்கு மேலே பண்ணுறேன். நான் இதுக்கு மேலே அது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் கேட்குறான். நான் கேட்குறதுலாம் உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் ஏன்னா நான் பண்ண முடியாதா? ஜிமின் என்னை பார்த்தா சொல்கிறேன். ஹலோ உன்னை பார்த்து தான் சொல்கிறேன். உன்னால் அது மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் இங்கே பாரு செல்லம், என் ஜிமினுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுவும் என் ஜிமின் எனக்கு கிடைக்காத போதே நான் என்னென்னமோ பண்ணுவேன். ஆனால் நீ எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் நீ வந்து உன்னை கேட்டதுக்கப்புறம் உனக்குன்னு நான் பண்ணாமல் இருந்தா அது எல்லாவுக்கும் நான் அர்த்தமே கிடையாது ஜிமின். சொல்லு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான் நிஜமாக பண்ணுவியா? ப்ராமிஸாக பண்ணுறேன். என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னா. ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா நமக்கு இன்னும் ஒரு 15 டேஸில் வந்து ஒரு பர்ஃபார்ம் வரப்போகுது கரெக்டாக? ஆமாம். அதுக்கு அந்த ஸ்டேஜில் எனக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் என்ன சொல்கிற எனக்கு புரியல. அதான்டா அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மில் ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணுற ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அவ்வளோதானா பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஷாக்காக ஜங்குக்கு தான் பார்க்குறான். என்ன சொல்கிற புரியல. ப்ரப்போஸ் தானே பண்ணணும், பண்ணிட்டா போச்சு. ஆர்மிஸ்க்கெல்லாம் தெரிகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். நீ என்ன மாதிரி ஆசைப்பட்டியோ அதே மாதிரி நான் பண்ணுவேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் என்னோட சொல்கிற சீரியஸாக பண்ணுவேன் என்ன அப்படின்னு கேட்கக்குள்ள இந்த பக்கம் ஜங்குக்கு தான் எங்க பார் என் பாப்பாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறான். ஜங்குக்கு போய் ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஜங்குக்கே தான் பார்க்குறான். சீரியஸாக தான் சொல்கிறியா, நிஜமாக பண்ணுவியா அப்படின்னு கேட்கக்குள்ள இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை இல்லை நம்பிக்கை இல்லைன்னு இல்லை ஆனால் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஓகே இன்னும் 15 டேஸ் தான் இருக்குது அப்போ பார் அப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் ஓகேவா. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க இவங்க இது பண்ணுறாங்க அவங்க பார்க்குறாங்களா நீ பார்க்கக்கூடாது. நீ முன்னே ப்ரப்போஸ் பண்ணு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் ஓகே டன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமினும் டன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன சொல்லுடா உன்னை கேட்கவா? அதான் என்ன? அதான் எனக்கு ஒன்று டேய் மூடிட்டு போய் படுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் எனக்கு நீ தரவே இல்லைடா, அதுக்கு ஒரே ஒரு கிஸ் கொடு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அதெல்லாம் தர முடியாது, கிளம்பு இன்னும் 15 டேஸ்க்கு எதுவுமே கிடையாது. நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுற வரைக்கும் நோ ஹிஸ் நோ ஹக் அப்புறம் பேச்சுவார்த்தை மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் அப்பா என்ன புஸ்தகன்னு எப்படி சொல்லிட்டேன் அதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா, வேணா கிஸ் பண்ணாமல் இருக்க சொல்லு நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஒன்றும் டச் பண்ணாமலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் ஏண்டா ஒரு 15 டேஸ்க்குள்ள என்னால் வெயிட் பண்ண முடியாது, 15 செகண்ட் கூட என்னால் வெயிட் பண்ண முடியாது, என் பாப்பா விட்டு என்னால் தனியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து
ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் சிரிச்சிட்டு அப்படியே ஜங்குக்கு போய் ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கும் ஜிமினை ஹக் பண்ணிக்கிறான். லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கும் லவ் யூ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு குட்டி குட்டி வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஒரு எப்படின்னா ரொம்ப பெருசாக இல்லை, சின்ன சின்ன ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ அதே மாதிரி தான் ஒரு டேஸஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஒன் ஃபைன் டே ஜங்குக்கு என்ன பண்ணுறான், எப்போ பார்த்தாலும் ஜிமினை பார்த்துட்டே இருக்கிறது, ஜிமின் அவன் பண்ணுறதெல்லாம் இவன் பார்த்து ரசிக்கிறது, அந்த மாதிரி வந்து ஸோ ஆர்விஸ் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா கூட அதுக்கு பதில் சொல்லாமல் ஜிம்மினே பார்த்துட்ருப்பான். இந்த பக்கம் ஆரம்பெலாம் வந்து அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஜங்கு அங்கே ஆர்மிஸ் பண்ணுறத பாரு, இங்கே ஏன்ட்டு அவனே பார்த்துட்ருக்க அப்படின்ட்டுலாம் ஆரம் கேட்பாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், ஹயாங் செம்மையாக இருக்கான் ஹயாங், க்யூட்டாக பண்ணுறான் ஹயாங், என்னோடய ஐஸ் அவனை தவிர வேறு எங்கேயும் போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஆரம்தான், டேய் டேய் படுத்தாதடா, ஒவ்வொரு ஸ்டேஜிலும் உன்கிட்ட வந்து நின்று டேய் அமைதியாரா டேய் அமைதியாரா, இப்படியே என் காலம் போகுதுடா, எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிகிட்ருக்கிறீங்க, டேய் அவன் உன்கிட்ட தான்டா இருக்கான், டெய்லி தானே உன் கூட தான் இருக்கான், உன் கூட தான் சுற்றிட்டுருக்கான், அப்படி இருந்தும் ஏன்டா இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இப்படி மானத்தை வாங்குற அப்படின்ட்டு ஆரம் கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், ஹயாங் உங்களுக்கு என்ன தெரியும், லவ்வை பற்றி என்ன ஹயாங் தெரியும், லவ் பண்ணி பாருங்கள், அதுவும் நமக்கு பிடிச்சவங்க நம்ம கண்ணு முன்னாடி அழகாக இருக்கக்குள்ள க்யூட்டாக அதை எதுவும் பண்ணக்குள்ள அந்த ஃபீல் எப்படி தெரியுமா ஹயாங் இருக்குது, அப்படியே வானத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அந்த பக்கம் ஆரம் தான், மிதக்கும்டா மிதக்கும், அந்த பேங்க் பீடி அப்பா கிட்ட பாட்டு வாங்கக்குள்ளே தெரியும்டா, உங்களுக்கு என்னடா நோம் நீங்கள் போயிடுறீங்க, அந்தாலும் என்னை கூப்பிட்டு நொங்கி எடுக்கிறான், எவனும் அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இவன் ஒவ்வொருத்தன் பண்ணுற தப்புக்கும் நான் தாங்க திட்டு வாங்கிட்டுருக்கேன், இன்னும் உங்களை விட்டு நான் தானே லெஃப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜின் தான், ஏன்னா லெஃப்ட் ஆக போறியா, என்ன லெஃப்ட் ஆக போகிற, ஜின்னா நீ என்ன பண்ணுறீங்க, இல்லை ஆரம் ஏதோ லெஃப்ட்டு அப்படி இப்படின்னு ஏதோ பேச்சு கேட்டுச்சு அதான் வந்தேன், ஒன்றும் இல்லை ஜங்குக்கு சும்மா மிளட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், ஹயாங் போய் சொல்கிறாங்க, இவ்வளோ நேரமாக அவர் என்ன தெரியுமா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜின் தான், என்ன சொன்னா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து ஆரம் ஹயாங் பார்த்துட்டே இருக்கீங்களா, அது அவருக்கு பிடிக்கவே இல்லையா, அதான் வந்து உங்ககிட்ட சொல்ல சொன்னார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். அந்த பக்கம் ஆரம் அப்படியே ஷாக்காக ஜங்குக்கு தான் பார்க்குறான். இப்போ ஜின் தான், என்ன சொல்கிற ஜங்குக், ஆமாம் ஹயாங் நீ நானும் க்ளோஸ் இல்லை, உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி வந்து இதாக இருக்கான், அதனால தான் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அதான் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஆரம் தான் அப்படியே ஸ்டன் ஆகி தான் அப்படியே நின்றுட்டுருக்கான். இப்போ ஜங்குக் தான், அப்பாடா கொளுத்தி போட்டாச்சு, இதுக்கு மேலே ஆரம் ஹயாம் நம்ம பின்னாடி வர மாட்டாங்க, நம்ம குள்ளச்சிக்கிட்டு போவோம், குள்ளச்சி எங்கே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறான், ஜங்குக்கு போயிடுறான். இந்த பக்கம் ஆரம் தான், ஆஹா கொசு எப்படி போட்டு கொடுத்துட்டு போகுது பார்த்தியா, ஐயோ சும்மாவே இவன் வேற கத்தனானா ஊரே கேளுன்னு கிடக்கும், நோவாமல் கோத்து விட்டுட்டு எப்படி போய் நிற்கிது பாரு, எப்படி வந்து இதுங்கக்கிட்ட சிக்கியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆரம்பம் என்ன பண்ணுறாங்க, சின்னக்கிட்ட, சின்னா நான் அப்படிலாம் சொல்லலை, அவன் போய் சொல்கிறான், அவன் சொல்கிறத நீ நம்பாத அப்படின்ட்டு ஆரம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜின் தான், ஓ அப்போ அதனால தான் என்னை அவாய்ட் பண்ணிட்டு போகிறீங்களோ, நான் கூட சரி ஏதோ ஒர்க் ப்ரெஷர் ஆச்சு அதனால தான் வந்து டென்ஷனாக இருக்கிறீங்கன்னு நினச்சேன், இப்போ தானே தெரியுது நான் பேசுறது உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, மற்றவங்கெல்லாம் பேசுனா நல்லா பல்ல காட்டிகிட்ருக்க, ஓ எவ்வளோ வந்து ஆர்மிஸ் வந்து பேசினாலும்லாம் ஆரம் டம்ப்ளிங் கிங் அப்படி இப்படிலாம் சொன்னீங்கன்னா அப்படி பல்ல இழிச்சிட்டு போகிறது, அப்போ என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜின் வந்து அப்படியே மூச்சு விடாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஜின் தான், ஆரம்பிச்சிட்டான்டா,
அவனோட ஆல் அண்ட் ரேடோ ஆரம்பிச்சிட்டான்டா. ஐயோ! இவனை கோவப்படுத்தக்கூடாதுன்னு நானும் எவ்வளோ பொறுமையாக இருந்தேன். நோவாமல் கோத்துட்டு போய் அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பாரு. ஐயோ! ஜின்னா 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 அதெல்லாம் நீ நம்பாத ஜின்னா. அவன் சொல்கிறான், ஆல்ரெடி உனக்கு எனக்கும் எல்லாம் சண்டை மூட்டி விட்டுருக்கானுங்க. நீ ஏன் ஜின்னா அதெல்லாம் கேட்டுட்டு என்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு ஆரம், இனிமேல் என்கிட்ட நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜின் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஆரம் தான் ஜின் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. ஸோ ஜின் கண்டுக்கவே இல்லை. இந்த பக்கம் ஜங்குக் தான் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு ஏன் குள்ளச்சிட்டு பேசக்குள்ளேயே வந்து அப்பப்போ குறுக்கு வந்து நின்றுட்டுருக்க, போடி போ, இன்னும் ஒரு வாரத்துக்கு என் பின்னாடியே வராத அளவுக்கு பண்ணி விட்ருக்கேன், மறுபடியும் இதே மாதிரி பண்ணு, இன்னும் ஒரு மாதத்துக்கு உன்னை திரும்பி பார்க்காத அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து ஆரம் பார்த்து ஒரு மாதிரி முடங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆரம் தான் பார்க்குறான் பாரு, கோத்து விட்டுட்டு போய் வேடிக்கை என்ன பார்வை பார்த்துட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு ஜங்குக்கு அந்த மாதிரி மைண்ட் வாய்ஸ் கொடுத்து ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே ஐஸில் பேசிக்கிட்டு இருக்காங்கடா. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், ஜங்குக்கா என்ன பண்ணிகிட்ருக்க, போட அந்த பக்கம், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன அந்த பொண்ணுக்கு போய் ப்ளைன் கிஸ்லாம் கொடுத்துட்ருக்க, இங்கே அப்படி தான் அது இது பண்ணிகிட்ருக்க, என்ன நான் இங்கே ஒரு திறக்குது உனக்கு தெரியலையா என்ன? டேய், உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், ஆர்மிஸ் கூட நான் பேசிகிட்ருக்கலாம் வந்து இந்த மாதிரி காண்டு எடுத்துற மாதிரி பேசாதன்ட்டு நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது வந்து ரியல் லைஃப் வேறு, ரியல் லைஃப் வேறு. ஸோ இதுலேயும் போட்டு முடிச்சு போட்டு பேசாத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஓ சார் அப்படி வரீங்களா, அப்படியா சரி இப்போ என்ன பண்ணுறத பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான். ஸோ அது மாதிரி கேமரா கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி வந்து அப்படியே ஆர்மிஸை பார்த்து கண்ணடிக்கிறதும் அந்த ஹார்ட் மாதிரி வந்து ஹேண்டில் வச்சு காட்டுறதும், அவரோட ஆர்ம்ஸை தூக்கி காட்டுறதும், அவரோட அந்த 6 பேக் அதெல்லாம் தூக்கி காட்டுறதும், இவ்வளோ வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மினுக்கு செம்மையாக காண்டாகுது. டீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் வந்து பார்த்துட்டே இருக்கான். ஆனால் ஜங்குக்கு ஜிமின் பண்ணுறதெல்லாம் பார்க்காம அந்த பக்கம் போயிட்டு ஆம்சை தூக்கி காட்டுவோம், ஒரு மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பார்க்கவும், அவ்வளோ மாதிரி ஒரு மாதிரி லுக் ஓட்டிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமினுக்கெலாம் செம்ம காண்டாயிருது. அப்படியே எப்படி சொல்லுதுன்னா பிபியெல்லாம் ஹை ஆயிடுது. இந்த பக்கம் ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. என்னையா வெறுப்பெத்தனை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் இப்படியே வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸும் முடியுதுடா. ஸோ முடிஞ்சவங்க எல்லாமே வந்து மறுபடியும் வந்து ரூமுக்கு வந்துடுறாங்க, அவங்க இருக்க வேண்டிய ரூமுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், ஜங்குக் இங்கே வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் கூப்பிட்றான். இந்த பக்கம் மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. இப்போ டயாங்கலாம் போடா போ செத்த, எப்படியும் அப்படி தொங்கி போய் வருவில்ல, ஆப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், அதை நாங்கள் பார்த்துக்குறோம், போய் நீங்கள் கனவு உலகத்தில் வாழுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஆரம் தான், ஏண்டா டேய் நோவமாக கொத்துட்டு போய் வேடிக்கையை பார்த்துட்ருக்க, இன்ன வரைக்கும் அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்டா, போ நான் அவன்கிட்ட இன்னும் சொல்லி நல்லா 2 ஏற்றி வரேன் போடா அப்படின்ட்டு ஆரம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், பாரு குடும்பமே நமக்கு எதிரியாக இருக்குது, இதுங்களை வச்சுக்கிட்டு இவன் கூட நான் எப்படி தான் குப்பை கொட்ட போகிறேன்னு தெரியல, அப்பப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறான் ஜங்குக்கு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே தான் போகிறான். அங்கே பார்த்தா நம்ம ஜிமின் தான். ஸோ பெருசாக ஒரு கம்பு மாதிரி ஒரு குச்சிடா எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே முறைச்சிக்கிட்டு அப்படியே ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கெலாம் ரைட்டு, பெருசாக ஏதோ நமக்கு கிடைக்க போகுது, வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். அந்த பக்கம் ஜிமின் ஸோ அப்படியே முறைச்சிட்டு ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கான். கேடா இவங்க 2 பேரும் இப்படியே முறைச்சிட்டு இருக்கட்டும், நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை பார்க்குறேன். அப்படியே ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப இழுத்துட்டு போகிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல, நான் இதுவும் சீக்கிரத்தில் முடிச்சிடுவேன்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே பாய்.